லைவ் வரதுக்கான முக்கியமான காரணம் ஐ திங்க் முந்தானத்து நைட்டு நினைக்கிறேன் மண்டே நைட்டு நான் வந்து ஹவுஸ் ஆஃப் த டிராகன் 2 பார்த்தேன். ஸோ காய்ஸ் எனக்கெல்லாம் வந்து ஒரே வருத்தம் தான். என்ன இப்படி பண்ணிட்டீங்கிற மாதிரி. நான் அதை வந்து ஸ்க்ரீன் வச்சு கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். 2 வந்து டு பி ஆனஸ்ட் நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிருச்சு. ஆக்சுவலி நான் சீசன் 1 பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது, எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் இல்லை ஹவுஸ் ஆஃப் த டிராகன் பேக்குங்கிற அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னால அந்த எக்ஸைட்மெண்ட் தாங்காம என்னோட அந்த ஒன்னோட ஹை பார்த்துட்டு சரி அடுத்தது என்ன பேஸ்ல என்ன தெரிஞ்சுப்போங்கிற மாதிரி எனக்கே தோண ஆரம்பிச்சது. நான் அப்பதான் தேடினேன் ஒன்னு எந்த அளவுக்கு இருக்குன்னு. அதுலேயே சில புக் ரீடர்ஸ்க்கும் ஷோ ஷோ வியூவர்ஸ்க்கும் கொஞ்சம் பெரிய டிசாட்டிஸ்ஃபேக்ஷன் டிஃபரன்சஸ் இருந்ததா இருந்துச்சு. சரி புக்கில் அப்படி என்ன இருக்குங்கிற மாதிரி ஒவ்வொரு சீசன் ஒன்று எடுத்த ஷோக்கும் புக்குக்கும் என்ன வித்தியாசங்கிற மாதிரி அதை பார்க்க ஆரம்பிச்சு அப்புறம் நிறைய பயங்கரமா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி தி சேஞ்சஸ் தே மேட் ஃபார் ஷோக்காக பண்ணது எல்லாமே பெட்டரா இருந்துச்சு. தே மேட் ஆல் கேரக்டர்ஸ் டு பி மோர் கிரே ஸோ தட் ஆடியன்ஸ் எந்த சைடு வேணா சுவிச் ஆகலாம், ஸ்விங் ஆகலாங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு புக்ல இருக்க ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட் வின்னர்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல தான் ஹிஸ்டரி எழுதப்படும், அந்த மாதிரி இல்லாம ரொம்ப கிரேவா இருக்கு, எவால்விங்கா இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது வாஸ் வெரி நைஸ். அண்ட் அந்த எக்ஸைட்மெண்ட்ல நான் என்ன பண்ணிட்டேன், சீசன் 2 சீசன் அந்த புக்கை பத்தி தெரிய ஆரம்பிச்சு, அப்படியே எனக்கு ட்விஸ்ட் எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது என்ன நோக்கி போதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு எனக்கு. சீசன் 2 நான் பாக்குறேன். அந்த ஃபர்ஸ்ட் இந்த சீசன் பிளட்லயே பயங்கரமான ஒரு ஸ்க்ரூப் என்னை பொறுத்த வரைக்கும். அதுல ஆலிசன்டே செஞ்சுட்டாங்க. லைக் ஃபர்ஸ்ட் சீசன்லயே அந்த ஒரு 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 ஃபீட் சீன் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆனா லைக் ஓகே, அது நிறைய விஷயம் ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயம் ப்ளே பண்றதெல்லாம் நம்ம சின்ன சின்ன விஷயத்துல ரொம்ப பெரிய எப்படி சொல்றது, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு டெரவேட்டரியாவோ இல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு சீப்பாவோ நம்ம பேசக்கூடாதுக்காக நான் விட்டுட்டேன் நான். ஆனா சீசன் 2 வந்து முழுக்க முழுக்க அவங்க வந்து ஆலிசனுக்கு மிகப்பெரிய டிஸ்சர்விஸ் தான் பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப இந்த பிளட் அண்ட் சீஸ்ல ஷீஸ் அ விக்டிம், புக்குப்படி அவங்களும் ஒரு விக்டிம். அவங்களே அந்த இடத்துல அவங்களுக்கு தான் அரெஸ்ட் பண்ணி ஹெலினா அவங்க ரூமுக்கு வருவாங்க. அந்த டைம்ல தான் அவங்க குழந்தைய பிளாக் பண்ணி லைக் சூஸ் அ சைல்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அவங்க சொன்னது கரெக்டான ஆப்போசிட்டான குழந்தைய கொள்வாங்க. ஸோ பிளட் அண்ட் சீஸ் புக்கை நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஐ மீன் புக்கை ஃபாலோ பண்றவங்க வச்சு தெரியும் உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு டஃப்பான ஒரு ஸ்டோரின்னு. ஆனா லைக் ஷோல வந்து பயங்கரமா என்னை வந்து கொஞ்சம் இது பண்ணி விட்டாங்க. எனக்கு சுத்தமா அது லைக் அதான் இஷ்டத்துக்குன்னு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கப்புறம். அப்புறம் கிரீன்ஸ் ஆக்சுவலி சீசன் 2 ஃபுல்லா கம்ப்ளீட்டா சீசன் 1 எந்த அளவுக்கு நியூட்ரல் சென்ஸ் எந்த அளவுக்கு ஒன் சைடா ஃபேவரட்டிசமா இல்லாம ரெண்டு டீம்ல யார் சைடுனா மக்கள் ஃபேவரட் அவங்களுக்கு ஏற்ற ஒரு பர்சன்ஸை கண்டுபிடிச்சு ரூட் பண்ணலாம். நிறைய பேர் டேமன் சுத்திட்டு இருந்தாங்க, நிறைய பேர் நிரான் சுத்திட்டு இருந்தாங்க, தினேஷ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சைடு போறப்ப எனக்கு டேமனோட பர்டிகுலர் செட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ், அவங்க ஒய்ஃபை கொலை பண்ண விதங்கள், அப்புறம் ரெனியரா வந்து அவங்களோட அதான் அவங்களோட எடுத்த சாய்ஸஸ் தெரிஞ்ச பேக் டு பேக் 3-4 ஸ்ட்ராங் குழந்தைகளை அவங்க பெற்றுக்கிட்டது, இந்த மாதிரி பர்டிகுலர் இன்சிடென்டால ஐ வாஸ் இன்னும் ஆட் அ கிரட்ஜ். ஓகே நம்ம என்ன இப்படி இருக்காங்க, கொஞ்சம் கூட ஒரு சென்ஸ் ஆஃப் ஹானர் சென்ஸ் ஆஃப் டியூட்டி இல்லைங்கிற மாதிரி நான் கிரீன் சைடு எண்ணியறே மாற ஆரம்பிச்சேன். நோ மேட்டர் வாட் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் தான் ஷோ, கிரீன்ஸ் வந்து டிராகன் கிடையாது. ஐ மீன் அந்த ஆலிசன்ட் இருக்கிறவங்க டிராகன் கிடையாது, அவங்க பசங்க எல்லாமே டிராகன் தான். அப்படி பாக்குறப்ப எனக்கு கிரீன்ஸ் ஃபேக்ஷன் ஹேட் அ பெட்டர் கிளைம்ங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. அட்லீஸ்ட் தே ஆர் they are following some they had some set of rules and regulations to follow அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அட் தென் ஆஃப் இட்ஸ் மிடிவல் டைம்ஸ் பேட்ரியார்கல் தான் இருந்துச்சு. அந்த டைம்ல வந்து நான் வந்து ஃபெமினிசம் பேசணும், ஓக் கல்ச்சர் அதை பத்திலாம் இருக்குங்கிற எதிர்பார்க்கவே கூடாது. அதெல்லாம் இதுல ரொம்ப ஹெவியா தூக்கின மாதிரி இருந்துச்சு. டு பி ஹானஸ்ட் கேம் ஆஃப் த்ரோன்ஸை விட இதுல ரொம்ப பெருசா தூக்குற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு சும்மா செட் ஆகல. புக்லயே ஆக்சுவலா அது ரைட்டா இது பண்ணியிருந்தாங்க. புக்ல அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி கிங் ஏகான் த கான்கரர் வந்து அவங்களோட சிஸ்டர் ஒய்ஃப்ஸோட இருக்கப்ப ரெண்டு பேருமே ஐ மீன் அந்த லேடிஸ் ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட ஒரு குயின் கடை எல்லா பொறுப்புகளையும் அவங்க எடுத்து அரசாங்கத்துல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் டவுன் நம்ம இந்த 7 கிங்டம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும், நாம தான் எல்லாத்தையும் ஓன் பண்ணுங்கிறதுக்காக 7 கிங்டமோட காட்ஸ் ஏத்துக்கிறது, அவங்க கஸ்டம்ஸ் ஏத்துக்கிறது, அப்படிதான் கொஞ்சமா வந்து அவங்களோட டர்காரியன்ஸ் தன்னைத்தானே அந்த ஹவுஸே வந்து தன்னைத்தானே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்ல கொண்டு வருது. அதன்படி பாக்குறப்ப ஐ ஃபெல்ட் ஓகே கிரீன்ஸ் ஹேட் அ பெட்டர் ஸ்ட்ராங்கர் கிளைம் டு த த்ரோன் தேன் பிளாக்ஸ். அப்படி சீசன் 1 இருந்து சீசன் 2 ஃபுல்லா கம்ப்ளீட்டா சீசன் 2 வந்து பிளாக்ஸ் தாங்க ஹீரோ,
கிரீன்ஸ் தாங்க வில்லன்கிற அளவுக்கு ஒரு விஷயம் ஒன்று பண்ணி வச்சிருக்கானுங்க. அது ரொம்ப அப்பட்டமா இருந்துச்சு. அதனால பார்க்கவே முடியல. ஒரு 2 எபிசோட்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே ஒரு மாதிரி கடுப்பாயிடுச்சு. சரி பேசாம யூடியூப்ல நம்ம வந்து டிஃபரன்சஸ் என்னன்னு பார்ப்போம், ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்றாங்க பார்ப்போம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். சாட்லி ஒரு 3-4 எபிசோட் சீசன் 2லயே வந்து லீஸ்ட் ரேட்டட் இன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸ்ங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. 2-3 எபிசோட். நேம் என்னன்னு கேட்டா தெரியல. ஃபினாலேயே கொஞ்சம் மிக்ஸ்டா தான் அந்த மாதிரி நான் பார்த்தேன். எனக்கு டு பி ஆனஸ்ட் ஃபினாலே வர டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த சீசன் கொஞ்சம் ஓரளவு பாக்குற மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையுமே நான் மொத்தமா கிவ் அப்பே பண்ணிட்டேன். போங்கடா உங்களுக்கு மேல இதுக்கு மேல உங்ககிட்ட எதிர்பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லடாங்கிற மாதிரி நான் எல்லாத்தையுமே கிவ் அப்பே பண்ணிட்டேன். சும்மா தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு எபிசோட் 3-4 மேலாம் சும்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டேமனோட அந்த ஹேர் நோல இருக்க விஷயங்கள், அவர் வந்து பயப்படுறது, அவர் அந்த இவர் சுத்தி நடக்கிற இல்யூஷன்ஸ், டார்க் மேஜிக் அதெல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃபினாலேல 2 இடம் சூப்பரா இருந்துச்சு. டேமன் வந்து பென்தனி அந்த இடமா நல்லா இருந்துச்சு அது. அப்புறம் டேமனுக்கு வந்து அவனோட பார்ட் என்னன்னு சொல்லிட்டு அந்த மரத்துல ஒரு பிளாக் கலர்ல ஃப்ளூயிட் மாதிரி வெளியே வந்துட்டு இருக்கான். தொட்டோடனே 3-8 ரேவன்ல இருந்து நம்ம கலிசி வரைக்கும் எல்லாருமே பார்த்து அந்த ஒரு விஷனா அது இம்ப்ளிமெண்ட் நல்லா இருந்துச்சு. அகைன் இதை பண்ண பண்ண தே ஆர் கிளைமிங், ஐயோ அந்த பேரை சொல்லணுமே, குயின் ஹூ எவர் வாசன்லாம், ஐயோ அப்பா அப்படியே தாங்கட என்னால எல்லாம் சீசன் தாங்கவே முடியல. ஏன் அந்த அளவுக்கு பயங்கரமா ஒரு போர்ட்ரே பண்றீங்கன்னு எனக்கு புரியல. ஹவுஸ் ஆர்டர் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நடக்குது. கேம் ஆஃப் த்ரோன்ஸோட ப்ரீக்வல் தான் ஹவுஸ் ஆஃப் த டிராகன். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நடக்கிறப்பயே ப்ராஃபஸி என்ன எதுன்னு எதுவுமே தெரியாம தான் வளர்ந்துருக்காங்க. நம்ம டெனேரிஸ் டர்காரியனே வந்து ட்ரீமர் தான். அவங்களுக்கு 2-3 விஷன்ஸ்லாம் வரும். வாட் எவர் இட் இஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் தெரியணும்னா தெரிஞ்சிருக்கும். ஏகன் கான்கரரோட விஷன் என்ன, அவரே ஒரு ட்ரீமர் மூலியமா தான் தெரிஞ்சிருக்காரு. அந்த மாதிரி டெனரிஸ் டர்காரியனுக்கும் தெரிஞ்சிருக்கலாம், இல்ல ஏகன் டர்காரியன் தெரிஞ்சிருக்கலாம். சின்ஸ் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் எ டர்காரியன். பல விதங்கள் இருக்கு. ஆனா ஹவுஸ் ஆஃப் த டிராகன் அது ஒரு ப்ராஃபஸி, அது வழி வழியா சொல்லணுங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து அப்படிதான் வந்து அதன் மூலியமா அதோட அசர்டிவ்னஸ். ரெனீரா பாருங்க ஒயிட் ஒர்க் பார்த்துச்சு, ரெனீரா பாருங்க அவங்ககிட்ட தான் வந்து சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயரோட சீக்ரெட் இருக்கு. அந்த மாதிரி ஓ- ரொம்ப வாங்குற காசுக்கு மேல குருடா கொய்யாலங்கிற மாதிரி ஓவரா ரெனீராக்கு வந்து தூக்கி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒய் ஷீ இஸ் த ரைட் ஃபிட் டு பி குவீன். அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப பேடா இருந்துச்சு. டு பி ஆனஸ்ட் எந்த அளவுக்கு ரெனீரா புக்ல இருக்க அளவுக்கு ரொம்ப டார்க்கா கிரேவா ரொம்ப குரூசமா பயங்கரமா அவங்க வந்து எனக்கு இந்த பதவி வேணும், நான் தான் ஹேர், எனக்கு தான் த்ரோனுங்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு ஃபியர்ஸமா இருக்கா சண்டை போட்டிருப்பாங்களோ மேபி நான் அதை கூட ரசிச்சிருப்பேன். ஆனா இவங்க ரொம்ப புனிதமானவங்க, நல்லவங்க, வாரே வேணாம். சீசன் 1 எண்டுல அவங்க திரும்புறப்போ அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஃபுல் ஃபிளெஜ்டு வார் தாங்க. அவனுமே இதுக்கப்புறம் வெளில வர முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு இடமா இருக்கும். இங்க வந்து பார்த்தா சீசன் 2 ஃபுல்லா எனக்கு வார் வேணாம், வார் வேணாம், வார் வேணும் 2 பேரும் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஐயோ பிசாரா எல்லாமே இருந்துச்சு. சீசன் 1 பார்த்துட்டு சீசன் 2 பார்க்க நமக்கே சிரிப்பா இருக்கும். என்னடா அது எங்க ஒரு ஹை நோட்ல இருந்து எங்க இருந்து கண்டினியூ ஆகுதுங்கிற மாதிரி. அது ஒரு இஷ்யூ தான். சீசன் 2 எண்டிங்லயே வந்து அவங்க இதை வேற பெருசா இது பண்ணிருக்காங்க. அது பேர் என்ன, வார்ஸ் நிறைய அவங்களால பண்ண முடியல. கம்ப்ளீட்டா ஷார்டன் பண்ணி 2 எபிசோட கம்மி பண்ணி நம்ம தலைவனுக்கு அவன் பேர் என்ன, ஐயா மாஸ்டர் ஆஃப் டன் அப்படி ஏதோ சொல்லியிருந்தாங்க. நம்ம கோல் கோலா, ஆமா கோல், அவரோட பேட்டில் அது வந்து அதுக்கு முன்னாடியே நிறுத்திட்டாங்க சீசன் 2. ஸோ அது அந்த பேட்டில் காட்டியிருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா காட்டல. அதுக்கு முன்னாடியே சுருக்கிட்டாங்க. ஸோ 4 சீசனும் அதுக்கு மேல போகும். அதான் மேக்ஸிமம் ஃப்ரெஷ் அப் பண்ணி பாக்குறாங்க போல. அது ஒரு இஷ்யூ தான். ஹவுஸ் ஆஃப் டிராகன் ரொம்ப ஸ்லோவா சீசன் 2 ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் ரொம்ப ஸ்லோவா இருந்துச்சு. கிரீன்ஸே வந்து செஞ்சுட்டாங்கங்க. கிரீன்ஸ் ரொம்ப பாவம் டு பி ஆனஸ்ட். கிரீன்ஸ் ஆன்டகனைஸ் பண்ணி ஏகான் ஏகான் த செகண்ட் அவனையும் பயங்கரமா இது பண்ணி எரிய வச்சு இது பண்ணி ஏமண்டியும் கொஞ்சம் ரொம்ப வில்லனைஸ் பண்ணி நிறைய விஷயம் மாத்தி ரொம்ப பர்பஸ்ஃபுல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு. கேட்டா எல்லாத்துக்கும் ஒரு சாக்கு மட்டும் தூக்கிட்டு வந்துடுவாங்க எல்லாருமே வந்து, இல்லைங்க ஹிஸ்டரி புக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ஒன் சைடு எடுங்க, விக்டர் கேட்ட மாதிரி தாங்க இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சாக்கு மட்டும் ஒன்று சொல்றாங்க. ஆக மொத்தம் இது வந்து இந்த அளவுக்கு தான் இருந்திருக்கு. எனக்கு சுத்தமா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. நான் மீம்ஸ் தான் எடுத்து வச்சிருந்தேன் பார்க்கலான்னு. எங்க கரண்ட் கட்டாயி இவ்வளோ லேட் ஆயிடுச்சுண்ணா. சும்மா ஒரு ஜென்ரலைஸ்டான ஒரு ரேண்ட் பங்களாதேஷ் இஷ்யூ, அஃப்கர் டிராகன், அடுத்தது மிர்சாபூர் பார்க்கலான்னு இருக்கேன், அதோட ரீகாப் மாதிரி
சும்மா ஜெனரலைஸ்டான ஒரு ரேண்ட் பண்ணலாம்னு வந்தேன். என்னையே பயங்கரமா சோர்வாக்கி விட்டாங்க. ஐ திங்க் இன்னைக்கு இந்த மீம்ஸ் வேணாம். நான் வந்து ஒரு நல்ல ஒரு ஒருத்தரை கூப்பிட்டு வந்து கெஸ்டோட நான் வந்து ஹவுஸ் நான் ரியாக்ட் பண்றேன். ஸோ அப்புறம் இன்னொரு நாள் டைம் கிடைக்கிறப்ப நான் மிர்சாப்பூர் சீசன் 3 ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். யாருமே ஆக்சுவலி கூட பாக்குறவங்க யாருமே இல்லை. நம்ம கூட யாராச்சும் பாக்குறவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா ஜாலியா பார்க்க எவால்விங் விஷயத்த டிஸ்கஸ் பண்ணி ஏன்னா நமக்கு தோன்ற விஷயங்கள்லாம் சொல்லலாம். அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. மிர்சாப்பூர்மே ஹிந்தி சீரிஸ் பாக்குறவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த வீடியோ எல்லாம் பார்த்து நீங்க யாராச்சும் இதை பத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணுச்சுன்னா வாங்க, கம் ஜாயின் டிஸ்கார்ட் டிஸ்கஸ் இட் த்ரூ. ஒரு ஃபேண்டமா வச்சு நம்ம கிரியேட் பண்ணலாம். நம்ம பார்க்குற ஷோஸ்க்கு நாமளே வெயிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மிர்சாப்பூர் தான் பார்ப்போம். ஸோ இவ்வளோதான் இனிய ரேங்க் இவ்வளோதான். இன்னும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீம்ல நல்ல கண்டனோட அவங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அப்படி தான்